ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உணவு தோழியோட ரசப்பொடியை வச்சு 5 நிமிஷத்தில் வீடே மணக்கிற மாதிரி, அதுவும் கார சாரமாக ஒரு ரசம் வைக்கிறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம ரசப்பொடி எப்படி தயாரிக்கிறோங்கிற வீடியோ இருக்குதுங்க, அதையும் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம எல்லா பொருளுமே சேர்த்துருக்கோம். இதில் சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு, தக்காளி, மல்லிச்செடி, தாளிக்கிறதுக்கு உண்டான கருவேப்பிலை, கடவுளுந்தம்பருப்பு இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கைப்பிடி அளவு, அதாவது நிறைய எனக்கு பூண்டுனா ரொம்ப பிடிக்கும், நிறைய வெள்ளைப்பூடு எடுத்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு எடுத்து அதை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுவும் வந்து கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகானா டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு பச்சை மிளகாயும் சேர்ந்து தட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளிங்க, ஒரு குட்டி எலுமிச்சம்பழ அளவு புளி. புளியை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுட்டேங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தான் கரைச்சிருந்தேன். இப்போது நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் காஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிலர் நல்லெண்ணெய் ஊற்றியும் தாளிப்பாங்க. ஸோ அது உங்களோட இஷ்டம். நீங்கள் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், கடலெண்ணையும் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் ஊற்றுவேன். ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு எப்போவுமே பார்த்திங்கன்னா லேசாக பொரிஞ்சு வெடிச்சு வரணும். லேசாக பொரிஞ்சு வெடிச்சு வந்ததுக்கப்புறமேட்டு தான் அடுத்த பொருளை சேர்க்கணும். வந்ததுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், அடுத்ததாக 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க, அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கருவேப்பிலையில் பாதி கருவேப்பிலையில் போடுறேன். கருவேப்பிலை போட்டோடனே கொஞ்சம் கையை எடுத்துருங்க, ஏன்னா அது நல்லா சத்தமாக வெடிச்சு வரும். இதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா 3 தக்காளியும் எடுத்து வதக்கிக்கணும். இந்த தக்காளியை வந்து சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கணுங்க. நம்ம உணவு தோழியோட ரசப்பொடியில் துவரம்பருப்பு, கருவேப்பிலை, மல்லி, மிளகு, ஜீரகம், வத்தல், பெருங்காயம், மஞ்சள் எல்லாமே சேர்த்து திரிக்கிறதுனால பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வாசமாகவும் நல்ல ஒரு அந்த மிளகு காரத்தோடு இருக்குங்க. ஸோ நம்ம உணவு தோழி மஞ்சள் பொடியை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோனை ஒரு கையில் வச்சுட்டு கலந்து விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ நான் ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டலான்னு பார்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு அடுத்ததாக என்ன சேர்க்கணும்னா, நம்ம அந்த ஒரு மிளகா வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகா தட்டி வச்சதையும் பூண்டையும் சேர்த்து நான் கலந்துக்க போகிறேன். பாருங்கள், சுத்தமாக என்னால் கலந்துக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிக்கிட்டே கலந்துக்கணும்னு நினச்சிட்றேன், ஆனால் அது முடியல. பாருங்கள், இப்போ ஃபோனை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சிம்லேயே வச்சு நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்லேயே வச்சு வதக்கி விட்டு இந்த பக்குவம் வந்த உடனே நான் வந்து புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சி வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைப்பூண்டு தட்டும்போது அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து ஊற்றிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட புளி தண்ணி அந்த பூண்டு தட்டின இடத்துல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது போக 2 டம்ளர் தண்ணி நான் அடிஷ்னலாக ஊற்றிருக்கேங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம எவ்வளோ உப்பு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரசத்துக்கு முதல்ல உப்பு சேர்க்க மாட்டாங்க, கடைசியாக உப்பு சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்களா, லேசாக நுரக்கட்டி வந்த உடனே இந்த மல்லித்தலையை தூவி விடணுங்க. இதுக்கு முன்னாடியே மல்லித்தலையை தூவி விடலாமான்னு கேட்டிங்கன்னா, தூவி விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வராது. ஸோ அதனால தான் இந்த லேசாக அந்த நுரக்கட்டி வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், இந்த மல்லித்தலையை தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு சூப்பரான ஒரு வாசம் வருங்க. அந்த வாசம் வந்தவுடனே லேசாக அப்படி நம்ம கலந்து விட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், நம்ம பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான ரசம் ரெடிங்க. அவ்வளோ வாசமாக இருக்குது. இந்த வாசத்துலேயே என்ன செய்யணுன்றது சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குங்க, அந்தளவுக்கு வாசமாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன செஞ்சணுன்னா, பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஒருத்தலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம அந்த மல்லித்தலை போட்டிருக்கோமா, அந்த மல்லித்தலையோட ஜூஸ் வந்து அந்த லேசான அந்த சூட்டோடு இருக்கும்போது அப்படியே இறங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதம் வச்சு இந்த ஊற்றி நான் இன்றைக்கி வந்து வாழைக்காய் கூட்டு வச்சுருக்கேங்க. வாழைக்காய் கூட்டு வச்சு தான் சாப்பிட போகிறேன். வாழைக்காய் கடலப்பருப்பு கூட்டு. அதுவும் ஒரு சோம்பேறி சமையல் மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சுட சாதம் வச்சு அதில் இந்த ரசம் ஊற்றி ஒரு கூட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உணவு தோழி ரசப்பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வித்தின் 5 மினிட்ஸில் அட்டகாசமான ரசம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு உணவு தோழி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குடும்பத்தாரோட ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் the updates.